2 சாமுவேல் 22:36 இப்படி சொல்லுகின்றது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கும் வாக்குத்தத்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். 36வது வசனத்தில் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது சொல்வதற்கு முன்பதாக அவன் சொல்லுகிறான், உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், இதையும் தந்தீர் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்பதாக சில காரியங்களை தந்திருக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு என்று தாவீது சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். You have also given me the shield of salvation என்று டேவிட் சொல்லுகிறான், என்று தாவீது சொல்லுகிறான். இரட்சிப்பின் கேடகத்தையும் தந்திருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு அதற்கு முன்பு சொல்லப்பட்ட காரியங்கள் சில உண்டு. அதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஆனால் இந்த வாரத்தில் திரும்ப நம்ம பார்க்க போகும் காரியம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. Your gentleness has made me great. அது நடந்து முடிந்தாயிற்று என்று ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தமிழ் வேதாகமத்தில் அது இனி நடக்க போகும் ஒரு நிகழ்வு என்பதைப் போல ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்றார். நடந்து முடிந்தாலும் சரி, நடக்க போகும் நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவருடைய காருண்யம் மட்டுமே நம்மை பெரியவனாக்கி கொண்டிருக்கிறது என்று அறிந்தால் கைகளை உயர்த்தி தேவனை துதிக்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பெரியவனாக்குவதற்கு எதற்கு என்று சென்ற வாரத்திலே பார்த்தோம். ஆனால் இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மை பெரியவர்களாக்குவதற்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் இரட்சிப்பு என்னும் கேடகத்தை நமக்கு தரும் அவருடைய செயல். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத மனுஷனை ஆண்டவர் தம்முடைய ஆதீனத்தில் தம்முடைய ராஜ்யத்தில் பெரியவனாக்க முடியாது. ரட்சிக்கப்படாத மனிதன் தேவனுடைய கைகளிலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று தாவீது சொல்லுகிறான். சில சில்லறை ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். மழை எல்லாருக்கும் பெய்கின்றது, வெயில் எல்லாருக்கும் கிடைக்கின்றது. அது போன்ற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாருக்கும் பொதுப்படையாக கிடைக்கும். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சில விசேஷித்த நன்மைகளை, சில விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்றே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகவே அதை விசேஷமாக ஆண்டவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்றார். அல்லேலூயா. அதுதான் ஆயத்தப்படுத்தப்பட்ட நன்மைகள், ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்களை குறித்து தான் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, ஒரு மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றியிராத நன்மைகள், தோன்றியிராத ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 10, 12 வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். 2 சாமுவேல் 6, 10 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் தாவீது வைத்தான். அதை என்று சொல்லப்படுகிறதே அந்த வசனத்திலே, அது என்ன? ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை ஊசா என்னும் ஒரு மனிதன் தொட்டதினாலே அது தவறிவிடும், அது விழுந்துவிடும் என்று நினைத்து அஞ்சி அதை துணிகரமாக தொட்டதினாலே அவன் அடிக்கப்பட்டு அன்றைய தினம் செத்து போனான் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த இடத்திலே தாவீதும் அவனுடைய கூட்டாளிகளும் பயந்து போனார்கள். உடன்படிக்கை பெட்டி அன்றே எருசலேம் நகரத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். பட் ஃபார் திஸ் மிஸ்ஃபார்ச்சூன், இந்த ஒரு துயரமான நிகழ்வு சம்பவம் நடந்திராவிட்டால் உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரத்தில் எருசலேமிலே வந்து சேர்ந்து இருக்கும். ஆனால் இந்த துயரமான காரியம் நடந்ததினாலே அந்த இடத்திற்கு, அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பேரேஸ் ஊசா என்னும் பெயர் வந்தது. அல்லேலூயா. ஊசா அடிக்கப்பட்ட இடம், ஊசா கொல்லப்பட்ட இடம் என்பதை குறிக்கும் அந்த பெயர் பேரேஸ் ஊசா என்னும் இடத்திற்கு, அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டி நின்று போனது. அல்லேலூயா. வழியிலே, பொது வெளியிலே உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்திலேயே இருந்து விடக்கூடாது என்பதற்காக தாவீது ஒரு யோசனை செய்தான். அது என்ன? கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் என்னும் மனிதனுடைய வீட்டிற்கு அவன் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறான். இந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேம் நகரத்திற்கு போக வேண்டியது. ஆனால் இப்பொழுது அதை கொண்டு செல்ல நிர்வாகம் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை என்று தாவீது அறிக்கை செய்து
அதை கொஞ்ச காலம் உன்னுடைய வீட்டிலே பத்திரப்படுத்து என்று சொல்லி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அந்த உடன்படிக்கையை தாவீது வைக்கிறான். வைத்துவிட்டு அவன் எருசலேமுக்கு போய்விடுகிறான். ஆனால் அவனுக்கு செய்தி வருகின்றது, ஓபேத் ஏதோமின் வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது நிமித்தமாக ஓபேத் ஏதோமின் குடும்பத்தை, வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற செய்தி அவனுக்கு வந்து எட்டுகிறது. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறேன். 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விசேஷப்படுத்தும் விதங்களிலே இதுவும் ஒன்று என்று கர்த்தர் காண்பிக்கின்றார். ஓபேத் ஏதோமே, உன்னுடைய வீடும் உன்னுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படாமலா இருந்தது? எஸ், இட் வாஸ் பிளெஸ்ட் ஆல்ரெடி. அந்த வீடும் அவனுடைய குடும்பமும் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்ததுதான். ஆனால் உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் இருக்கும் இடம் அவனுடைய வீட்டிலே வந்து சேர்ந்ததினாலே அவன் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வீங்களா? அந்த அதிகமான ஆசீர்வாதம், அந்த அதிகமான நன்மை எங்கிருந்து வந்தது? ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் இடத்துல, ஆண்டவருடைய ரட்சிப்பு இருக்கும் இடத்துல, ஆண்டவருடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் வல்லமையும் தங்கி இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு இன்று காலையிலே காண்பிக்கின்றார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இதில் வினோதமான காரியம் என்னவென்றால், இந்த ஓபேத் ஏதோம் என்னும் மனிதன் ஒரு யூதனே அல்ல. அவன் கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். கித்தியன் என்றால் காத்து ஊரை சேர்ந்தவன் என்று பொருள். He belonged to a Philistine city called Gath. காத் என்னும் பட்டணம், அது பெலிஸ்திய பட்டணம். பெலிஸ்தனுடைய வீட்டில் இந்த உடன்படிக்கை பெட்டி போனதனுடைய காரணம் என்ன? காரணம் என்ன என்று விவரிக்கப்படவில்லை. ஆனால் வேத வல்லுநர்கள் சொல்லும் காரியம், இவன் பெலிஸ்தனாக இருந்த பொழுதும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான் என்று தாவீது கண்டறிந்து உடன்படிக்கை பெட்டி இந்த இடத்துல அசுசிப்படாது, இது கனப்படுத்தப்படும் என்று அறிந்து அவனுடைய வீட்டில் கொஞ்ச காலம் இருக்கும்படி செய்தான். அந்த தீர்மானத்தை எடுத்தான் என்று கர்த்தர் நமக்கு இன்று சொல்லுகின்றார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? If you allow the salvation of God to come into your home, God is saying, I'm going to bless you double portion. கர்த்தருடைய ரட்சிப்பு உங்களுடைய வீட்டிலே வரும்படிக்கு நீங்கள் இடம் கொடுத்தால், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசனம் உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்படி நீங்கள் இடம் கொடுத்தால், கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை வாலாக்காமல் நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன், மற்றவர்களுக்கு சரிநிகர் சமானமாக நீ இருக்க மாட்டாய், உன்னை நான் உயர்த்துவேன், என்னுடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும் என்று கர்த்தர் இன்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற பெலிஸ்தர்கள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனை அறிந்திருந்தார்கள், ஆனால் ஆராதிக்கவில்லை. ஓபேத் ஏதோம் மட்டுமே ஜீவனுள்ள தேவனை அறிந்திருந்தான், ஏகோவா தேவனுக்கு பயப்பட்டிருந்தான், அவருடைய சமூகம் வேண்டும் என்று வாஞ்சித்து கொண்டிருந்தான், அவருடைய சமூகத்திற்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டிற்கு கொஞ்ச காலம் வந்தது, சேர்ந்தது. 3 மாதங்கள் அவனுடைய வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது நிமித்தமாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஒருவர் கூட விட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுடைய வீட்டை சேர்ந்து எல்லார் மேலும் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதுதான் ரட்சிப்பின் ஆசீர்வாதம். இன்று ரட்சிக்கப்படாத யாராவது இந்த இடத்துல இருப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்களை சேர்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் பயப்பட்டால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு உக்ரானம் உங்களுக்கு உண்டாகினால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீங்கள் மட்டுமல்ல உங்கள் வீட்டை சேர்ந்த அனைவரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 10 வரையுள்ள வசனங்களிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 10 வரையுள்ள வசனங்களிலே சகேயு என்னும் ஒரு மனிதனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் வேதம் சொல்லுகிறது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்தான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினாலே ஜனக்கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து போகிறதை காண முடியாமல் ஒரு மரத்தின் மேலே ஏறி அந்த உயரமான மரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிறதையும் போகிறதையும் நான் பார்ப்பேன், பார்த்து
நான் ஆனந்தம் அடைவேன் என்று தீர்மானித்து அந்த காட்டத்தி மரத்தின் மேலே சகையோ ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகும் பொழுது அவர் ஏற்கனவே சகையோ மரத்தின் மேல் இருக்கிறதை கண்டு மரத்தின் கீழ் வந்து அங்கே நின்று மேலே பார்த்து அண்ணாந்து பார்த்து, சகையோவே, நீ கீழே இறங்கி வா, உன்னுடைய வீட்டிலே நான் இன்று தங்கப் போகிறேன் என்று சொன்னவுடனே சகையோ உற்சாகத்துடனே கீழே இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. The only desire that Zacchaeus had in his mind on that day was to see Jesus from a distance. தூரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் போதும் என்று ஆசைப்பட்டவனுக்கு இயேசு கிறிஸ்து வீட்டிற்கே வருகிறார் என்ற செய்தி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? It was not a pre-planned visit. It was an impromptu decision taken by Jesus. அவர் சடுதியிலே எடுத்த தீர்மானம். ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு பெரிய நிகழ்வு என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். இல்லையா சொல்லுவீங்களா? வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆயக்காரரும் பாவிகளும் என்றுதான் வசனங்கள் சேர்ந்து வரும். ஆயக்காரரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் காண்பிக்கும் பொழுது ஆயக்காரரும் பாவிகளும் விபசாரிகளும் என்றுதான் சேர்ந்து வரும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தில் சுவிசேஷ புத்தகங்கள் 4 உண்டு. இந்த 4 புத்தகங்களிலே 2 ஆயக்காரர்களுடைய பெயர்கள் மட்டுமே எழுதப்பட்டுள்ளன. ஒன்று மத்தேயு, இன்னொன்று சகேயு. மத்தேயு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனான், சீஷனானான், அப்போஸ்தலன் ஆனான். ஆனால் சகேயு இயேசு கிறிஸ்துவை வாஞ்சித்தான், விரும்பினான். அவருடைய ஒரு தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அவனுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு வந்தவுடனே சொன்னார், இந்த வீட்டிற்கு இன்று ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? அந்த தேசத்திலே, அந்த காலத்தில், இயேசுவின் காலத்திலே அநேக ஆயக்காரர்கள் இருந்தார்கள். இவன் விசேஷமானவன் அல்ல, ஆயக்காரர்களுக்கு தலைவனாக இருந்தான். He had only that position that he was the head of all the tax collectors. எல்லா ஆயக்காரர்களுக்கும், அந்த தேசத்தில், அந்த பிராந்தியத்தில் இருக்கும் எல்லா ஆயக்காரர்களுக்கும் அவன் தலைவனாக இருந்தான். அது மட்டுமே அவனுடைய தகுதி என்று ஆண்டவர் பார்க்கவில்லை. அவன் பாவியான மனுஷனாய் இருந்தும் தேவனை காண வேண்டும் என்ற வாஞ்சை அவனுடைய இருதயத்தில் இருந்ததனாலே கர்த்தர் அவனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்து சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு இன்று ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இன்று வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் சகல மொழிகளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும் பரிசுத்த கூட்டம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சகேயுவினுடைய நிகழ்வு எல்லா நாட்களிலும் ஆண்டவர் போதித்து கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? 2 ஆயக்காரர்கள், ஒருவன் சீஷனும் அப்போஸ்தலனும் ஆனான், ஒருவன் விசுவாசியானான். அவனுடைய நாமத்தையும் ஜீவ புஸ்தகத்தில், மன்னிக்கணும், இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பெயர் இருக்கும் என்றே நான் விசுவாசிக்கின்றேன். அல்லேலூயா. இன்றைய தினம் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் எப்பொழுது ஒருவனை உயர்த்துகின்றார், அவனுக்கு ரட்சிப்பின் கேடகத்தையும் தந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதனால் தான் சொன்னேன், salvation precedes your greatness. உங்களை ஆண்டவர் பெரியவன் ஆக்குவதற்கு ரட்சிப்பை ஆண்டவர் ஒரு முகாந்திரமாக பயன்படுத்துகின்றார். ரட்சிக்கப்பட்டவனே அதிகமான ஆசீர்வாதங்களே, ரட்சிக்கப்பட்டவனே ஆண்டவருடைய திரட்சியான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? You have given me the shield of your salvation and your gentleness has made me great. What does David say? தாவீது என்ன சொல்லுகிறான்? David is simply saying salvation precedes greatness. Do you want to be great? நீங்கள் பெரியவர்களாக வேண்டுமா? கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரே ஒரு வழிதான் உண்டு, இயேசுவிடம் வா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? இயேசுவிடம் வா, உன்னை நான் பெரியவனாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இயேசுவினிடம் வந்தால் உன்னை நான் வால் ஆக்காமல் தலை ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இயேசுவிடம் வந்தால் நீ சாமானியனாக இருக்க மாட்டாய், சாதாரணமான காரியங்களை செய்ய மாட்டாய். இயேசுவிடம் வந்துவிட்டால் உன்னை கொண்டு கர்த்தர் மதில்களை தாண்டச் செய்வார், மலைகளை பெயர்க்கும் விசுவாசத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன், அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் வளர்ச்சிக்கான படிகள் அநேகம் உண்டு. அந்த படிகளிலே சில படிகளை மட்டும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகின்றேன். அந்த படிகளை ஆண்டவர் உங்களுடைய அவசரத்திற்காக மாற்றி போடவே மாட்டார். There are steps to greatness in God's kingdom. உங்களுடைய உயர்விற்காக,
உங்களுடைய பெருக்கத்திற்காக, உங்களுடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் தம்முடைய ஆதீனத்திலே, தம்முடைய ராஜ்யத்திலே படிகளை வைத்திருக்கிறார். அதிலே முதல் படியை தான் உங்களுக்கு சொன்னேன். சால்வேஷன் precedes greatness. நீங்கள் பெரியவர்கள் ஆவதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் ரட்சித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. எவனை உயர்த்தவும் எவனை தாழ்த்தவும் அவருக்கு தெரியும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நம்மை தாழ்த்த அல்ல, நம்மை உயர்த்தவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இரண்டாவது படியை சொல்லுகின்றேன். இரண்டாவது படி அழைப்புக்கு முன் வரும் ரட்சிப்பு. உங்களை ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக, தம்முடைய திட்டத்திற்காக, தம்முடைய வேலைக்காக அழைப்பார். ஆனால் அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் முதலில் ரட்சிக்க வேண்டும். அல்லேலூயா. Salvation has to precede your calling. நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் பெரியவர்களாக வேண்டும் என்றால் ரட்சிப்பு தேவை. நீங்கள் தேவனுடைய வேலைக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய காரியத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட வேண்டும் என்றாலும் கர்த்தர் சொல்லுகின்றார், அதற்கும் ரட்சிப்பு என்னும் படியை நீ ஏற வேண்டும் பிள்ளையே. அல்லேலூயா சொல்லுவீங்களா? எரேமியாவின் வாழ்க்கையில் அவனை தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக மாற்றுவதற்கு முன்பாக தேவன் அவனை சில படிகளை ஏற வைத்தார். எரேமியா 1:5. The prophetic book of Jeremiah chapter 1 verse 5. எரேமியா 1:5 தேவன் எரேமியாவை பார்த்து இப்படி சொன்னார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். Hallelujah. Before I formed you in the womb of your mother, I knew you. நீ உருவாகும் முன்னே என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒருவனும் தாயின் வயிற்றிலே தாமாக உருவாவதில்லை. ஆண்டவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார், உன்னுடைய தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்னே, I made you form in your mother's womb. Hallelujah. இங்கே இருக்கும் எந்த மனிதனும் அதை எதிர்த்து பேச முடியாது, அந்த சத்தியத்திற்கு எதிராக நிற்க முடியாது. நாம் சுயம்புவாக இந்த பூமியிலே பிறக்கவில்லை. We were not born out of our own volition. இந்த பூமியிலே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறந்த ஒருவராவது இந்த இடத்துல இருக்கிறீர்களா? பிறக்க வேண்டுமா என்று உங்களிடத்தில் அனுமதி கேட்டு பெற்றோர்கள் உங்களை பிறக்க செய்யவில்லை. என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய ஆசை இல்லாமல் இந்த பூமியிலே நான் கொண்டு வரப்பட்டேன். அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ஸ்தானாபதியாக நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தாயின் கருவிலே உருவாக்கினேன். அல்லேலூயா. ஆனால் உன்னை உருவாக்குவதற்கு முன்னதாகவே நான் உன்னை அறிந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தாயின் கருவிலே ஒரு அணுவாக, ஒரு மாம்சமாக உருவாவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் என்னை அறிந்திருந்தார். அல்லேலூயா. என்னுடைய உள்ளந்திரியங்களை அவர் கண்டு அறிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் ஒரு படி மேலே போய் சொல்லுகிறார், உன்னை ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைக்க நான் சித்தமாக இருந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? That is salvation preceding the purpose of your life. உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் ரட்சிக்கவே வேண்டும். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை உனக்கு நான் விவரிக்கவும் மாட்டேன், காண்பிக்கவும் மாட்டேன். I will not describe, I will not give you a glimpse of what my purpose for your life is before you can be saved. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று உனக்கு வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமா தூக்கத்தை எல்லாம் கலைத்து போட்டு சொல்லுங்க, salvation precedes greatness. நான் உயர்வடைவதற்கு ரட்சிப்பு எனக்கு தேவை. என்னுடைய நோக்கத்தை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு ரட்சிப்பு தேவை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட போகிறேன் அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நான் உயர்வாக கர்த்தாவே நான் ஏற்றப்படுவதற்காக, உயர்வுக்கு நேராக நான் போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தர் சொல்கிறார் எரேமியாவை பார்த்து, உன் வாழ்க்கையின் நோக்கத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக உன்னை நான் தெரிந்து கொள்ள வேண்டி இருந்தது. Your calling precedes calling out for greatness. ரெண்டுமே காலிங் தான், ரெண்டுமே அழைப்பு தான். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன், உன்னை நான் அறிந்திருக்கிறேன். ரெண்டுமே அழைப்பு தான்.
என்னை ஒருவர் அறிந்திருக்கிறார் என்றால் என்னுடைய பெயர் என்ன என்று அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். என்னை ஒருவர் அறிந்திருக்கிறார் என்றால் என்னுடைய சுபாவம் என்ன என்று தெரிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், உன் தாயின் கருவிலை உன்னை உருவாக்கும் உன்னை அறிந்தேன் என்று சொன்னாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ நோ யுவர் பிகினிங் அண்ட் ஐ நோ யுவர் எண்ட். உன்னுடைய ஆரம்பமும் எனக்கு தெரியும், உன்னுடைய அந்தியமும் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கும் எல்லாருமே அதனால் கலங்க வேண்டிய தேவையில்லை. யாருமே கலங்க வேண்டிய தேவையில்லை. என்னுடைய ஆரம்பத்தையும் என்னுடைய அந்தத்தையும் என் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு என்னுடைய ஆரம்பம் தெரியாது, எனக்கு என்னுடைய அந்தமும் தெரியாது. ஒருவேளை யூ நோ யுவர் பர்த் டேட், சிலருக்கு அது கூட தெரியாது. ஏதோ ஒரு மாதம், ஏதோ ஒரு வருஷம், ஏதோ ஒரு நாள் என்று தான் பழைய தலைமுறையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தலைமுறையில் இருக்கிறவர்களுக்கு துல்லியமாக செகண்ட் வரைக்கும் சொல்லுவாங்க. இந்த அவர், இந்த மினிட், இந்த செகண்டில் நான் பிறந்தேன் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் இங்கே இருக்கும் யாருக்கும் அவர்களுடைய அந்தம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. கர்த்தர் சொல்கிறார், நான் அதை அறிந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய ஆரம்பத்திற்கும் அந்தத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே உன்னை கொண்டு நான் செய்ய நோக்கமாயிருக்கும் சித்தமாயிருக்கும் காரியத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். பட் பிஃபோர் தட் ஐ ஹாவ் டு சேவ் யூ. உன்னை நான் ரட்சித்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியாவே, நீ பென்யமின் தேசத்தில் ஆனதோத் ஊரில் ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரனாக பிறக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்வீங்களா? அந்த பென்யமின் தேசத்திலே அநேக ஆசாரியர்கள் இருந்தார்கள், அநேக இல்கியாக்கள் இருந்திருக்கக்கூடும். அந்த இல்கியாவிலே ஒருவன் ஆசாரியனாக இருந்திருக்கிறான். ஆனால் எந்த இல்கியாவின் வீட்டிலே, எந்த தேசத்திலே நீ பிறக்க வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்தார். எரேமியாவே, உன்னை கொண்டு செய்ய போகும் காரியங்களை மட்டுமல்ல, உன்னுடைய ஆரம்பத்தையும் உன்னுடைய அந்தத்தையும் கூட அறிந்திருக்கும் ஒரு கர்த்தர் உண்டு. அந்த கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார், ஸ்டாப் கர்சிங் யுவர் ஹம்பிள் ஆரிஜின்ஸ். பல நேரங்களிலே நான் கேட்டிருக்கிறேன், நான் மட்டும் அந்த வீட்டில் பிறந்திருந்தால், நான் மட்டும் அந்த தேசத்தில் பிறந்திருந்தால் நான் பெரியவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னுடைய காதுபட என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களில் சிலர் கூட அப்படி நினைத்திருக்கக்கூடும். நான் மட்டும் அந்த வீட்டில் அந்த தேசத்தில் பிறந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையை மாறி போயிருக்கும். ஆமாம், வாழ்க்கையை மாறி போயிருக்கும். அது வேறு யாரோடைய வாழ்க்கையாக மாறி போயிருக்கும். நீங்கள் எங்கே பிறக்க வேண்டும் என்று, நீங்கள் எங்கே குடியிருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி வைத்திருக்கும் ஒரு தேவன் உண்டு. அந்த தேவனுடைய நாமம் யெகோவா தேவன். அல்லேலூயா. So stop cursing your humble origins. Don't say, if only I were born in a rich family, if only they were my parents. நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய குடும்பத்தில் பிறந்திருந்தால், நான் அந்த தேசத்தில் பிறந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையே மாறியிருக்கும், என்னுடைய தலையெழுத்தே மாறியிருக்கும் என்று சொல்லுகிறதை இன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் சொல்லுகின்றார். நீ எங்கே பிறக்க வேண்டும் என்பதையும், நீ யாராக மாற வேண்டும் என்பதையும் நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன். நான் கர்த்தர், நான் சொல்ல ஆகும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். God has chosen every detail of your life and we must thank God for it. என்னுடைய வாழ்க்கையினுடைய சகல காரியங்களையும் அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். He has engraved me in the palm of his hand. அப்படின்னா அவர் அடிக்கடி என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். He knows the minutest details about my life. Hallelujah. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன குறிப்புகள் கூட அவருக்கு தெரியும். என்னுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். நான் கண்ணீர் சிந்தினால் அவருக்கு தெரியும். என்னுடைய கண்ணீரை கடந்து போக மாட்டார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய பெருமூச்சை கூட கர்த்தர் கவனிக்கிறார். என்னுடைய பெருமூச்சை கூட கர்த்தர் கவனிக்கிறார். He knows the slightest, the faintest of my sighs. யாருக்கும் கேட்டிருக்காது. அந்த ஏக்கம், அந்த ஆசை, அந்த நிர்விசாரத்தினாலே வந்த அந்த பெருமூச்சு பக்கத்தில் படுத்திருக்கிறவனுக்கு கூட கேட்டிருக்காது. ஆனால் கர்த்தருடைய காதுகளில் அது வந்து எட்டி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:24 கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. உங்களை அழைக்கிறது ரட்சிப்பு அடைவதற்காக. உங்களை அழைப்பதனுடைய நோக்கம் உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை, நீர் என்னை அழைக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்திற்காக, உம்முடைய திட்டத்திற்காக, உம்முடைய சேவைக்காக என்னை இன்று அழைத்து கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை எனக்கு புலப்படுத்துவதற்காக, காண்பிப்பதற்காக என்னை அழைத்து கொள்ளும். ஆண்டவரே,
ஆனால் கர்த்தர் சொல்வார், அதற்கு நான் உன்னை அழைப்பேன், ஆனால் அதற்கு முன்பதாக நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உன்னை நான் அழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசற்படியிலே நின்று நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா நாளும் தட்ட மாட்டார். வாசற்படியில் நின்று தட்டும் சத்தம் ஒரு நாள் ஓய்ந்து போகும். அல்லேலூயா. ஒரு பெரிய பிரசங்கி ஒரு பெரிய கூட்டத்தில் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி, இதோ வாசற்படியிலே நான் நின்று உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து நான் அவனோடே போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின் போது கூட்டத்தில் முன் வரிசையில் இருந்த ஒரு சின்ன பையன், கொஞ்சம் மனம் வளர்ச்சி குன்றியவன், அவன் எழுந்து கேட்டான், அந்த சத்தம் எனக்கு எப்படி கேட்கும் என்று கேட்டான். அந்த கேள்வி அந்த கூட்டத்தில் இருக்கும் எல்லாருக்கும் இருந்தது. கேட்க ஒருவனுக்கும் தைரியம் இல்லாமல் இருந்தது. அந்த மன வளர்ச்சி குன்றிய சிறுவன் மட்டுமே எழுந்து கேட்டான், பிரசங்கியாரே, அந்த சத்தம் எனக்கு எப்படி கேட்கும் என்று கேட்டான். பிரசங்கியார் சொன்னார், உன்னுடைய இடது கையை எடுத்து என்னுடைய மார்பிலை வைத்து கொஞ்சம் சத்தத்தை கேள் என்று சொன்னார். அங்கே என்ன சத்தம் கேட்குது? லப்டப் லப்டப் என்ற சத்தம் கேள். அதுதான் கர்த்தர் உன்னுடைய கதவை தட்டும் சத்தம் என்று சொன்னார். அந்த சத்தம் ஒரு நாள் ஓய்ந்து போகும். அந்த சத்தம் ஓய்ந்து போவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றும் அவருடைய வசனம் இன்று நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கின்றது. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, அந்த சத்தம் ஓய்ந்து போவதற்கு முன்பதாக உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகராக, ஆண்டவராக, தேவனாக இன்றே என்னுடைய வாழ்க்கையிலே பிரவேசிப்பீராக. ஆமென். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 8 முதல் 10 வரையுள்ள வசனங்களிலே அந்த வசனத்துடைய பொருளை மட்டும் சொல்லுகிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனதல்ல, உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Hallelujah. Salvation is not because of you, is not in spite of you, it is not because of you, it is purely God's grace. அது தேவனுடைய ஈவு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். 10வது வசனம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நற்கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் அந்த நற்கிரியைகளிலே நடக்க வேண்டும் என்பதற்காக நற்கிரியைகளை கூட ஆண்டவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து தான் சொல்லுகின்றார், நான் உனக்காக சகலத்தையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய ஆரம்பத்தையும் உன்னுடைய அந்தத்தையும் மட்டும் நான் அறிந்திருக்கவில்லை, இடைப்பட்ட காலத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் நான் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்வீங்களா? அவர் நற்கிரியைகளில் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு நற்கிரியைகளை மட்டும் ஆயத்தம் செய்து வைக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக, சிலுவைக்கு நேராக போவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார், என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த இடமும் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட உடனே ஆண்டவர் வந்து நம்மை சேர்த்துக் கொள்வார். So tell God today, you are ready to walk in the good works God has prepared in advance for you to do. எனக்காக நான் நடக்க வேண்டும் என்பதற்காக, நான் ஓட வேண்டும் என்பதற்காக, எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும் நற்கிரியைகளிலே நான் போக பிரவேசிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஆயத்தம். ஆண்டவரே, எனக்காக நீர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கும் சகல காரியங்களுக்குள்ளாகவும் பிரவேசிக்க I am ready, Lord. I am ready. Ask God, what good works have you prepared for me for this day? ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண் விழித்து எழும்பொழுது ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இன்னைக்கு ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய நற்கிரியைகளை என்ன ஆயத்தம் செய்து வைத்திருக்கீங்க? என்ன நற்கிரியைகளை நீங்கள் ஆயத்தம் செய்து வைத்திருக்கீங்க ஆண்டவரே? so that I will not disappoint you. உம்மை நான் வருத்தப்படுத்தாதபடிக்கு, உம்மை நான் சோர்ந்து போக செய்யாதபடிக்கு, என் மேலே உமக்கு சலிப்பு உண்டாகாதபடிக்கு என்ன நற்கிரியைகளிலே நான் நடக்க வேண்டும் என்பதை எனக்கு இன்று காண்பியும், எல்லா நாட்களும் காண்பியும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுவீங்களா? அந்த நற்கிரியைகள் என்ன? வாட் ஆர் தோஸ் குட் ஒர்க்ஸ்? அந்த நற்கிரியைகள் என்ன என்று சொல்கிறேன். அந்த நற்கிரியை ஒரு நாள் ஒரு வேளை தான தர்மமாக இருக்கக்கூடும்,
ஒருவேளை நீங்கள் செய்யும் அந்த அந்த தானமாக இருக்கக்கூடும். எல்லா நாட்களும் அதாக இருக்காது. ஒருவேளை இன்னொரு நாளிலே ஒருவருக்காக நீங்கள் ஏறெடுக்கும் ஜெபமாக இருக்கக்கூடும். ஈவன் பிரேயர் இஸ் குட் ஒர்க் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். இன்னும் ஒரு நாள் நீங்கள் ஒருவருக்காக செலவிடும் நேரமாக இருக்கக்கூடும். அவருடைய பாரத்தில், அவருடைய வருத்தத்தில் அவரோடு கூட சேர்ந்து சில மணி நேரங்கள் அவருக்காக நீங்கள் செலவிடும் நேரம் கூட கர்த்தர் சொல்லுகின்றார், இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் குட் ஒர்க்ஸ் தட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ இன் அட்வான்ஸ். நீங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆயத்தம் பண்ணியிருக்கும் நற்கிரிகளிலே அதுவும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஆயத்தம் என்று சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் God says, God has saved us and called us to a holy life. ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். எதற்கு? ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் பிரவேசிக்க வேண்டும், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? Salvation precedes calling. அழைப்பு வரும், ஆனால் அழைப்பு வருவதற்கு முன்பதாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அதான் பவுல் நமக்கு காண்பிக்கும் சத்தியம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தீர்மானத்திற்காக நன்றி, உம்முடைய தெரிந்து கொள்வதற்காக நன்றி, உம்முடைய ரட்சிப்புக்காகவும் நன்றி ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்காக நன்றி ஆண்டவரே, இயேசுவின் மூலம். ஆமேன். ஆமேன் சொல்லுவீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 46 முதல் 50 வரையோட வசனங்களிலே நாத்தான் வேலை இயேசு கிறிஸ்து அழைக்கிறதை பார்க்கிறோம். நாத்தான் வேல் என்னும் ஒரு சீஷன், அவன் சீஷனாய் இருப்பதற்கு முன்பதாக பிலிப்பு அவனை அழைக்கிறான். வா, மேசியாவை பார்க்கலாம் என்று அழைத்து கொண்டு வருகிறான். அந்த நாத்தான் வேலையை ஆண்டவர் தூரத்தில் பார்த்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நாத்தான் வேலை சுட்டி காண்பித்து சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். A certificate that was only reserved for Nathaniel. வேறு ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இந்த சான்றிதழ் கொடுக்கவில்லை. ஊழியத்தில் வந்து சாதித்ததனாலே இந்த சான்றிதழ் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஊழியத்திற்கு அப்பொழுது அவனை அழைக்கப் போகின்றார். அழைப்பு வரும் முன்னே சான்றிதழ் கிடைத்து விட்டது. அல்லேலூயா. ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறார் என்றால், குட் கான்டக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறார் என்றால், அது ஒரே ஒரு மனிதனுக்கு தான். அவனுடைய பேர் நாத்தானியேல். அப்போ எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்திருக்க வேண்டும் பாருங்க. அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்டதினாலே, அவன் தேவனுடைய வசனங்களிலே தேறினவனாக இருந்ததினாலே, மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்ததினாலே கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், அவனை சுட்டி காண்பித்து தமக்கு சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனுக்கும் ரட்சிப்பு தேவைப்பட்டது என்றால் நம்மை பார்த்தாலும் யாருமே அப்படி சொல்ல முடியாது. கபடற்றவன் என்று என்னை பார்த்து யாரும் சொல்ல முடியாது. உங்களை பார்த்து சொல்வார்களோ எனக்கு தெரியாது. நாத்தானுவேலுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சித்தப்பட வேண்டியிருந்தது என்றால், நாத்தானுவேலுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு தேவைப்பட்டது என்றால், உங்களுக்கும் எனக்கும் அது எவ்வளவு அதிகமாக தேவைப்படுகின்றது. நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர்? How do you know me? This is the first time that we are meeting, Lord. இப்பொழுதுதான் சந்திக்கிறோம் ஆண்டவரே. நான் உம்மை கண்டதில்லை, நீர் என்னை பார்த்ததில்லை. ஆண்டவரை இப்படி முதல் பார்வையிலே என்னை குறித்து ஒரு சான்றிதழ், நற்சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்றால் நீர் எப்படி என்னை அறிவீர் ஆண்டவரே என்று அவன் கேட்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அந்த அத்தி மரத்திற்கு கீழ் இருக்கும் பொழுதே உன்னை கண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்தினார், ஆனால் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தவில்லை. He revealed a part of himself, but he did not fully reveal himself. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? நாத்தான்வேலை பார்த்து, எரேமியாவை பார்த்து சொன்னதை அப்படியே சொல்லியிருக்கணும். உன் தாயின் கருவிலே உன்னை நான் உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்தேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். கதி கலங்கி போயிருப்பான் நாத்தான்வேல். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். நாத்தான்வேலை, இப்போ உனக்கு இவ்வளோ தெரிந்தால் போதும். இட் இஸ் இனஃப்.
that you get a glimpse of who I am. நான் யார்? பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்திற்கு கீழாக இருக்கும் பொழுதே உன்னை கண்டேன். அதனால் தான் சொன்னேன், நீ உத்தம இஸ்ரவேல், நீ கபடற்றவன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். That affirmation led Nathaniel to a revelation. அவனுடைய வாழ்க்கை குறித்து, அவனுடைய சுபாவத்தை குறித்து ஒரு சான்றிதழ் கிடைத்த உடனே நாத்தானுவேலுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு வருகின்றது. அந்த வெளிப்பாடு என்ன? அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. நமக்கெல்லாம் அஃபர்மேஷன் வந்தால் வால் போஸ்டர் தான் வரும். ஆண்டவர் நம்மை பார்த்து இதோ கபடற்றவன், கபடற்ற உத்தம இந்தியன் என்று சொன்னால் நான் நாளைக்கே வால் போஸ்டர் ஒரு 1000 அடிச்சிருவேன். இயேசு கிறிஸ்து என்னை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லிவிடுவேன். ஆனால் நாத்தானுவேலுக்கு அது பிரகடன பத்திரிகையாக மாறாமல் அது ஒரு வெளிப்பாடாக மாறுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ரெவலேஷன் லெட் டு அ ப்ராஃபஸி. இந்த வெளிப்பாடு நாத்தானுவேலுடைய வாயிலிருந்து வந்தவுடனே ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறதையும் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ, உன்னோடு கூட இருக்கும் ஜனங்கள், நீங்கள் இதிலும் பெரிதானவர்களை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்வீங்களா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் வாக்குத்தத்தம் என்ன? அவனுக்கு வரும் வெளிப்பாடு என்ன? நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. கண் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, ஒரு மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றியிராதவைகளை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று கர்த்தர் இன்று நம்முடைய சபையை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதற்கொண்டு பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நீ என்ன பார்த்துட்டல்ல, நான் யாருன்னு நீ அறிக்கை பண்ணிட்டல்ல, இனிமேல் உனக்கு வரும் சொப்பனங்களும் உனக்கு வரும் ரெவலேஷன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த தரிசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வானம் திறந்திருக்கிறதை நீ பார்க்க போகின்றாய். அங்கே மனுஷகுமார், அதாவது என்னிடத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நீ பார்க்க போகின்றாய். நாத்தானுவேலே, இது பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு மட்டும் கிடைத்த தரிசனம். யாக்கோபு தேவதூதனோடு மல்யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உன்னை நான் விடமாட்டேன் என்று சொன்ன பொழுது அவனுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனம், நாத்தானுவேலே, இனி உனக்கும் உன்னுடைய கூட்டாளிகளுக்கும் சொந்தமாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். Hallelujah. The vision that Jacob saw will now be part of the apostles' life. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே இது அனுதின தரிசனமாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தணும். Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியில் நாம் பிரவேசிக்க வேண்டிய, நாம் மிதிக்க வேண்டிய, நாம் ஏற வேண்டிய 3வது படி, சால்வேஷன் ப்ரிசீட்ஸ் சர்வீஸ். சால்வேஷன் ப்ரிசீட்ஸ் சர்வீஸ். சேவைக்கு முன்பதாக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்படாத ஒருவனும் ஊழியத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ரட்சிக்கப்படாத ஒருவனும் ஆண்டவருக்கு சேவையும் செய்ய முடியாது என்று கர்த்தர் காண்பிக்கின்றார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 Corinthians chapter 15 verse 9 and 10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதனாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும், பவுல் சொல்லுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும், யார் எல்லாரிலும்? அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். Paul begins with a bold statement, with a very clear study about himself and his character. தன்னை குறித்து, தன்னுடைய சுபாவத்தை குறித்து, தன்னுடைய ஊழியத்தின் எல்லைகளை குறித்து அவன் நன்கு அறிந்து வைத்து சொல்கிறான், அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவனாயிருக்கிறேன். நான் அகால பிறவி, எனக்கும் கர்த்தர் தோன்றினார், தரிசனமானார் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான். ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பவுலே, இதை எப்படி உன்னால் சொல்ல முடியும்? இயேசுவை சரீர பிரகாரமாக கண்டு அவரோடு நடந்த 12 அப்போஸ்தலர்கள் உனக்கு முன்பாக இருக்கிறார். நீ அகால பிறவி என்று நீயே சொல்லியிருக்கிறாய். நீ அப்போஸ்தலர்களுடைய கூட்டத்தில் எண்ணப்படாதவன். ஆயினும் நீ சொல்லுகிறாய், அவர்களை பார்க்கிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டு இருக்கிறேன். ஆகிலும் நான் அல்ல,
என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது என்று அவன் சொல்லுகிறான். பவுல் மற்ற அப்போஸ்தலர்களிலும் அதிகமாக பிரயாசப்பட்டாரா? ஆம், அதிகமாக பிரயாசப்பட்ட அப்போஸ்தலர்களிலே பவுலுடைய பெயர் முதல் எண்ணிக்கையிலே வர வேண்டும், முதல் இலக்கத்தில் இருக்க வேண்டும். பவுல் ஸ்தாபித்த சபைகள் 20 என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். There are at least 20 churches that Paul founded. பல தேசங்களுக்கு தேசாந்திரியாய் நடந்து திரிந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து ஆண்டவருடைய கூடுகை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல சபையை ஸ்தாபித்த பவுல் 20 சபைகளுக்கு குறையாமல் ஸ்தாபித்திருக்க வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பவுலுடைய ஊழியம் ஆரம்பித்தது AD 34 இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. AD 67 தான் அவன் மரித்து போகிறான், அவன் கொல்லப்படுகிறான். AD 34 முதல் AD 67 வரைக்கும் எத்தனை வருஷம்? 33 வருஷம். 33ன்னா உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் அது. அல்லேலூயா. 33.5 வருஷம் என் ஆண்டவர் பூமியிலே வாழ்ந்தாரே. பவுலுடைய ஊழியமும் 33 வருஷம். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று பவுல் சொல்லுவதற்கு காரணம், அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு முன்பாக பார்த்தார்கள். நான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் நான் பார்த்தேன். ஆனாலும் நான் இருக்கிறது என்னால் அல்ல, தேவ கிருபையினால் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? AD 34 முதல் AD 67 வரை, அவர் கொலை செய்யப்படும் வரை பவுல் கிட்டத்தட்ட 33 வருடங்கள் ஊழியம் செய்தார். சுமார் 20 சபைகளை ஸ்தாபித்தார். 3 ஊழிய பயணங்களை மேற்கொண்டார். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களில் 13 எபிரேய நிருபத்தையும் இவருடைய அக்கௌண்ட்டில் போட்டால் 14 புத்தகங்களை எழுதினது பவுல். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களிலே 13 புத்தகங்களை எழுதினது அப்போஸ்தலர்கள் சிறியவனான பவுல், அதிகம் பிரயாசப்பட்ட பவுல். ஆனால் இவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்வதற்கு முன் தமஸ்கு போகும் வழியிலே பவுல் ஆண்டவருடைய கைகளிலே பிடிபட வேண்டியிருந்தது. அல்லேலூயா. அதெல்லாம் சொன்னேன். சால்வேஷன் ப்ரொசீட்ஸ் சர்வீஸ். சேவைக்கு நீ வருவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய கைகளினாலே நீ பிடிக்கப்பட வேண்டும் தேவஜனமே. அல்லேலூயா. பிலிப்பியர் 3:12, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். நான் தமஸ்கு போகும் வழியிலே ஆண்டவருடைய கைகளினாலே பிடிக்கப்பட்டேன். அது ஒரு பெரிய சங்கதி, ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதை குறித்து மட்டுமே நான் பேசிக்கொண்டு என்னுடைய நேரத்தை விரயம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் என்னை எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை நான் பிடிக்கும்படி நான் ஆசையாய் அவரை பின்தொடர்ந்து போகிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறான், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்புக்கான பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று பவுல் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய பெட்ரூமில் தினமும் இறங்கி வந்தாலும், உங்களோடு இருந்து அப்பம் பூசித்தாலும், உங்களோடு இருந்து தண்ணீரும் திராட்சரசமும் பருகினாலும் அதை குறித்து மார்த்தட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ரட்சிப்பில் நிலைத்து நிற்க வேண்டும், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் வானம் திறந்திருக்கிறதையும் நீங்கள் கண்டாலும் அது நல்ல காரியம், அது மகிமையான காரியம். ஆனால் அதில் உங்களையே நீங்கள் உயர்த்துவதற்கு ஒன்றும் இல்லை. நான் அடைந்தாயிற்று, நான் பெற்றுக்கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை என்று பவுல் சொல்கிறானே. அவர் என்னை எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை நான் பிடிக்கும்படி ஆசையாய் பின்தொடர்கிறேன் பவுல் சொல்லுகிறான். சால்வேஷன் ப்ரொசீட்ஸ் கிரேட்னஸ். பெரியவன் ஆகும் முன் ரட்சிப்பின் கேடகத்தை ஆண்டவர் எனக்கு தருவார், உங்களுக்கும் தருவார். சால்வேஷன் ப்ரொசீட்ஸ் பர்பஸ். நோக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக நம்மை ரட்சிப்பார். சால்வேஷன் ப்ரொசீட்ஸ் காலிங். ரட்சித்த பிறகே நம்மை தம்முடைய சேவைக்கென்று ஊழியத்திற்கென்று ஆண்டவர் அழைப்பார். சால்வேஷன் ப்ரொசீட்ஸ் சர்வீஸ். ரட்சிக்கப்பட்டவர்களையே சேவைக்கும் ஆண்டவர் அழைக்கின்றார் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார்.
இந்த படிகளை எல்லாம் ஏறுவதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் வளர்ச்சிக்கான படிகளை நான் ஏறுவதற்கு ஆண்டவர் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவர் சொல்லுகின்றார் மத்தேயு 6:33, Matthew 6:33, Seek ye first the kingdom of God. மேன்மை வரும், ஆனால் மேன்மையிலே உன்னுடைய கண் இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைகளிலே உன்னுடைய கண்கள் இருக்கட்டும். அல்லேலூயா. நீ கண்டிராத காரியங்களை உனக்கு நான் காண்பிப்பேன். நீ கேட்டிராத காரியங்களை உன்னுடைய செவி கேட்கும். ஒரு மனிதனுக்கும் வெளிப்படுத்தப்படாத காரியங்களை உனக்கு நான் உணர்த்துவேன். ஆனால் அதிலே மேன்மை பாராட்ட வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்தை நீ முதலாவது தேடு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. சண்டேனா சர்ச்சு, அது தீர்மானம் பண்ணிக்கணும். ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா சாட்டர்டேனா ஃபாஸ்டிங் ப்ரேயர் தீர்மானம் பண்ணிக்கிடணும். வாரத்தின் முதல் நாளிலே சம்பளம் கிடைத்த உடனே அவருக்கு கொடுக்க வேண்டியது எடுத்து தள்ளி வச்சிடணும். இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைகள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அதை செய்ய வேண்டும். இல்லையா சொல்வீங்களா? ரெண்டாவது நான் என்ன செய்யணும்? பிலிப்பியர் 2:12, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நான் அடைந்தாயிற்று என்று நாம் நினைக்கக்கூடாது. ஐ ஹவ் அட்டைன்ட், ஐ ஹவ் ரீச்ட். நான் ஊழியம் செய்திருக்கிறேன், 40 வருஷம் ஊழியம் செய்துட்டேன், 50 வருஷம் ஊழியம் செய்துட்டேன், நான் மெடல் வாங்கிட்டேன், எல்லா அப்போஸ்தலர்களும் வந்து என்னை ஆசீர்வதித்து விட்டார்கள், பிஷப்பே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். பிஷப்புக்கே ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஐயா. அல்லேலூயா. எந்த மனிதன் உங்களை மேன்மைப்படுத்தினாலும் கர்த்தர் உங்களை கடைசி நாளிலே பார்த்து சொல்ல வேண்டும், நன்று உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, எஜமானருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று என்னை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ்? பெரிய வீடு வாங்கிட்டேன், பெரிய கார் வாங்கிட்டேன், லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன், அதல்ல ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் என்ன? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்டவன் அறைந்தவனுக்கு அடிமை. இயேசு கிறிஸ்துவுடனே கூட நான் அறையப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் இயேசுவுக்கு அடிமை. அல்லேலூயா. இனி என்னுடைய விருப்பங்கள் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்வேன்.